வெல்கம் டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நினைவாற்றல் அதனுடைய உட்பிரிவுகள், நினைவாற்றல் அதனுடைய செம்மைத்தன்மைகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நினைவாற்றலை எப்படியெல்லாம் பெருக்கிக்கிறது, நினைவாற்றல் எதெல்லாம் நினைவில் நிற்கும், எதெல்லாம் நினைவில் இருக்கிறதெல்லாம் ஆற்றலாக பெருகும் அப்படின்ற வரும்போது நிறைய விஷயத்தில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சுக்கணும். அது சில நேரத்தில் நிறைய நினைவுகள், பெரும்பாலான நினைவலைகள் எப்படி இருக்கும்னு கேட்டால் சிறப்பான நிகழ்ச்சிகள், அதாவது நம்ம பற்றி உயர்வாக சொன்னது, நம்மளோட முக்கியத்துவத்தை ஒரு இடத்துல கொண்டு காட்டினது, அப்புறம் ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய சிறப்புத்தன்மையை கொண்டு வரதுக்காக நிறைய பேர் முயன்று இருப்பாங்க. இந்த வகுப்பில் இந்த மாணவன் சிறப்பாக படிக்கிறான், அவனுக்கு மேலும் நம்ம எல்லாரும் உறுதுணையாக நிற்கணும்னு சொல்லி பண்ணுவாங்க. ஃபார் த சேக் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு சிறப்புத்தன்மை வரணும், சிறப்பு பேர் வரணும் அப்படின்றதுக்காக சில மாணவர்களை ஊக்குவிப்பாங்க. அதுபோல் நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நிச்சயமாக மனசில் நிற்கும். சாதாரணமாக ஒரு கவனமாக இருக்கிற ஒரு தனி மனிதன், ஒரு இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் எல்லாத்தையும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற ஒரு மனப்பான்மை இருக்கிறவர்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே நினைவில் இருக்கும். அவங்க நினைவில் வச்சிருக்கிறாங்கன்றத மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டால் தான் அந்த நினைவுக்கே பெருமை. எந்த நினைவாக இருந்தாலும், ஒரு கசப்பான நினைவோட்டங்களாக இருந்தாலும், இனிமையான எண்ண ஓட்டங்களாக இருந்தாலும், அந்த நினைவுகளை அடுத்தவரோடு மற்றவர்களோடு பகிர்ந்துக்கும் போது தான் அதுக்கு ஒரு சிறப்புத்தன்மை கிடைக்கும். அப்போ தான் அதை பற்றி நம்மக்கிட்ட இது போல் சிறப்பு நினைவுகள்லாம் இருக்குதுன்னு நம்ம காமிச்சிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம். நம்மக்கிட்ட இத்தனை சிறப்புத்தன்மை இருக்குது, சிறப்பு நினைவாற்றல்கள் இருக்கின்றது என்பதை மற்றவர்களுக்கு காமிக்கணும்னு ஒரு அவசரமும் இல்லை, அது தேவையில்லை. நமக்குள்ளே இருக்கிற சிறப்பு நம்ம மட்டுமே இருந்தால் போரும்னா எண்ண அலைகள் அது அப்படியா அலை போல் வந்துக்கிட்டே இருக்குமா? ஆமாம், அலை போல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எண்ண அலைகள் சொல்கிறோம். சில நேரத்தில் அது எண்ண ஓட்டங்கள். என்ன பண்ணுறோம், தெளிவாக அப்படியே முள்ள ஒரு நீரோட போகிற போய்கிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு ஒரு 60 அல்லது 70 வயது அந்த பிராயம் தாண்டின உடனே நிறைய இளமை காலத்து நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த இளமை காலத்தில் தான் இனிமையாக விளையாடினது, பொழுதுபோக்கினது, அப்புறம் சிறப்பாக பரிசு வாங்கினது, இல்லை ஒரு பள்ளிக்கூடத்து நாள் கொடுத்து ஒரு அலுவலகத்தில் சிறப்பாக பணிபுரிந்தது, அதற்காக என்ன எல்லாருமா சேர்ந்து தன்னை கொண்டாடினது, அதெல்லாம் கூட நினைவு வரும். சில நேரத்தில் கசப்பான நினைவலைகள்னு வரும்பொழுது அது எல்லாமே இனிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கணும் என்ற பொருள் இல்லை. சில நேரத்தில் நினைவலைகள் இல்லை நினைவலைகள் எண்ண ஓட்டங்கள் ரெண்டுமே எப்படி இருக்கும்னு சொன்னால் இரு தரப்புல இருக்கிற என்ன அனுபவங்களும் மேலே வரும் தான் செய்யும். ரெண்டு தரப்புல சில நேரத்தில் கடுமையான கோபித்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மளே கோபிச்சுக்கிட்டு இருப்போம், கோபத்தில் சில தவறுகளை செய்திருப்போம், இல்லை யாரான செய்த ஒரு கோபத்தோட தவறு நம்மளை பாதிச்சிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே நினைவில் வரும் தான். ஆனால் இந்த நினைவுகள் வெளியில் வரத்துக்கு ஒரு 42% போல கசப்பான எண்ண ஓட்டங்கள் என்ன பண்ணோம், இனிமையான எண்ண ஓட்டங்கள் மேலே பகிர்ந்திருக்கும். அது போல் என்ன பண்ணியிருக்கோம், இட் வில் கவர் இட், அது ஒரு மாதிரி மூடி வச்சுருக்கோம். சில நேரத்தில் இந்த கசப்பான எண்ண ஓட்டங்களை நம்ம தவிர்த்தோம் என்ன சொன்னால் அதற்கு பின்னாடியிலேருந்து இனிமையான எண்ண ஓட்டங்கள் வரும். என்ன டாக்டர் இது ஒரு எண்ண ஓட்டங்கள், கசப்பு இனிப்புன்னு மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பசங்க பக்கத்தில் எதிர இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க. ரொம்ப வாஸ்தவமான விஷயந்தான். ஆனால் இந்த கசப்பான எண்ண ஓட்டங்களை காட்டிலும் இனிமையான எண்ண ஓட்டங்கள் வந்திருக்கு, அதை நம்ம மனசளவில் நம்மளே செல்ஃப் என்ன பண்ணிக்கிறோம், அதை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைய பொழுது அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அது இட் வில் லாஸ்ட் ஃபார் 72 hours அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு நம்ம ரொம்ப என்னவா இருப்போம், ஒரு புத்துணர்ச்சியோட இனிமையான செயல் வேகத்தோடு கூடினவர்களாகவும் எல்லா செயல் ஓட்டங்களையும் சிறப்பாக செய்கிறவங்களாகவும் நம்ம இருப்போம். சில நேரத்தில் எல்லாருமே தனக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நினைவை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. அது இன்றைய கட்டத்தில் இல்லைன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு சின்ன தொய்வு கொடுக்கும். ஆனால் தன்னம்பிக்கைன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, நம்மளால எல்லாம் முடியும், எல்லாத்தையும் நம்மளே செய்துக்க முடியும், நம்மளுக்கு இத்தனை அளவுக்கு சௌகரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கிற சௌகரியம் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, ஒரு தன்னம்பிக்கை, அது என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கிற இனிமையான எண்ண ஓட்டங்கள் வெளியில் வந்தபொழுது இந்த தன்னம்பிக்கை சேர்ந்துருக்குச்சு. ஒரு 70 பிராயம் தாண்டினவங்களாக இருந்தால் அது அத்தனையும் சிறப்பாக அமையும். இதில் இந்த ஒரு சின்ன கான்டெக்ஸ்டில் ஒரு சின்ன இந்த ஃப்ரேஸ்குள்ளே நம்மளோட நம்பிக்கை அங்கே ஒரு பெரிய முக்கியத்துவமான பங்கு வகிக்கும். என்ன இப்போ சொன்னோம், தன்னம்பிக்கைன்னு சொன்னோம். தன்னம்பிக்கைன்றது செல்ஃப் நம்மளுக்கு தானே கொடுத்துக்கிற என்ன
ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட நம்பிக்கையை அடுத்தது மேலே, அதாவது இறை உணர்வு மேலே அதை நம்ம மாற்றினோம்னு சொன்னால் அதை அது போல் ஒரு கனமான ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்க உறுதியான ஒரு மன ஓட்டம் அதில் நம்ம தொய்வில்லாமல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது நல்லபடியாக தொடர்ந்து போகும். அதாவது எண்ண ஓட்டங்களில் நினைவலைகளில் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? உறுதி இருக்கணும். அந்த உறுதி ஆம்னி பிரசன்ட் மேலே இருக்கணும். அந்த ஆம்னி பிரசன்ட்டில் இருக்கிற உறுதி நம்மளுடைய நினைவாற்றலை பெருக்கும். இப்போ 70வது வயசில் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நிஜம் அது இல்லை. எத்தனை பிராயமானாலும் புதுமையான நினைவலைகளையும் நினைவு ஆற்றலையும் பெருக்கிக் கொள்ள முடியும். அது நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடியது நம்மளுடைய இனிமையான எண்ண ஓட்டங்களுக்கு தொடர்புடையதாக இருந்தால் விரைவில் அது நெஞ்சத்தில் என்ன பண்ணும்? பதிஞ்சிடும். எண்ணம் திண்மைப்பட்டதுன்னு சொன்னால் அந்த திண்மைப்பட்டது சிறப்பான ஒரு என்ன பண்ணும்? ஸ்லக்கிஷ் இல்லாமல் ஸ்மூத்தாக அது போய்கிட்டு இருக்கோம். அதனால் ஆட்டோபயோகிராஃபிக்கல் மெமரியாக இருந்தாலும் ஒரு ஐ விட்னஸ் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு மெமரியாக இருந்தாலும் எந்த நினைவலைகளை தொடர்புடையதாக இருந்தாலும் அதில் ஒரு உறுதியோடு இருக்குமானால் அது தொடர்ந்து அது மேலும் மேலும் சிறப்படையும் என்பது ஒரு மாற்ற முடியாத கருத்து, அசைக்க முடியாத உண்மை. அதனால இந்த உண்மைக்கு துணை போகணும் என்ன சொன்னால் வயது பிராயம் மூத்தது அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்தை தவிர பாக்கி எல்லாமே மூளை என்ன பண்ணும்? இனிமையான எண்ண ஓட்டங்களுக்கு நடுவே இந்த புது செய்திகளை நம்ம பகிர்ந்து கொண்டோம்னால் அது சிறப்பாக எண்ணத்தில் பதிந்துவிடும் என்பதுதான் நிஜம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.